நாம டெய்லரிங்னாவே கட்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டிங் வந்து கரெக்டா பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங், ஃபினிஷிங் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து உண்மை கிடையாது. கட்டிங்க்கு எந்த அளவுக்கு நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே முக்கியத்துவத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும். நாம கட்டிங்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங்ல சரி செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிளவுஸை ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம கட்டிங்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங்ல வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுறோம். கட்டிங் போடுறப்போ எல்லா மெஷர்மெண்ட்டையுமே பார்த்து பார்த்து தான் மார்க் பண்ணி கட்டிங் போடுறோம். ஆனா பிளவுஸ் தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்றாங்களே, அது எப்படி? நம்ம கட்டிங் கரெக்டா தான் போட்டோம், இத்தனை மிஸ்டேக் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லைங்களா? அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்ல செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் காரணம். இனிமே வந்து கட்டிங்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸை நம்ம ஸ்டிச்சிங்க்கும் கொடுத்தோம்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வராது.